தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். கன்னியாகுமரிக்கு விமான நிலையம் வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருந்தோம். இது பலமுறை நம்ம பாராளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கோம். மறைந்த என் தந்தை சுகுமார் அவர்களும் இது பதிவு செய்திருக்காரு. இதற்காக முதற்கட்டமாக அந்த ஃபீஸிபிலிட்டி டெஸ்ட் நடத்திட்டு இருக்கும்போது சாத்தியமில்லை என்று கூறிய போது மறு ஆய்வு செய்ய வேண்டும் சொல்லி மறு ஆய்வில் சாத்தியம் உள்ளதாக நம்ம ஒரு பிரைவேட் கன்சல்ட் மூலமாக நம்ம ஒரு ஒப்புதல் எடுத்திருக்கிறோம். இதை ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். அதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தேர்தல் போது விமான நிலையம் கொண்டு வராங்க அனைத்து கட்சிகளும் சொல்றாங்க. 5 வருஷம் முடிஞ்சது, திருப்பி அது தேர்தல் வாக்குறது காணல் நீர் போல இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது கன்னியாகுமரிக்கு விமான நிலையம் அமைது ஒரு பெரிய ஒரு டிசிஷன். ஏன்னா நமக்கு அருகில் உள்ள விமான நிலையம் தூத்துக்குடி மற்றும் திருவாண்டம் விமான நிலையம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 100-120 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறதுனால புது விமான நிலையம் வேண்டுமா என்ற ஒரு கோரிக்கை வைத்திருந்தோம். இப்ப நம்மளுடைய கோரிக்கை என்னன்னா சுற்றுலாத்தலத்தை மேம்படுத்துவது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலாத்தலமானது ஒன்று. அதற்காக தான் கடந்த வாரம் 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும். ஏன்னா பல இயற்கை வளம் கொண்ட நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலாத்தலத்தை மேம்படுத்துவதற்கு 2000 கோடி வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அப்போ விமான நிலையம் விமான நிலையம் வருவது வெறும் போக்குவரத்தோ விமான பயணத்துக்காக மட்டும் இல்லாமல் மற்ற இண்டஸ்ட்ரி எக்கானமி வளரும். அதாவது ஒரு விமான நிலையம் வரும்போது கூட அருகில் உள்ள ஹோட்டல்ஸ் வரும், மார்க்கெட்கள் டெவலப் ஆகும். இதனால மாவட்டமே வளர்ச்சி அடையும். அதை முறை கொண்டு தான் நம்ம இதை பரிந்துரை செய்திருக்கோம். அதற்கான முழு நடவடிக்கையும் எடுத்துக்கொண்டு வருகிறோம். மாநில அரசினுடைய நிதி பட்ஜெட் சென்னை பரந்தூர் விமான நிலையம் அதுக்கு ஒரு நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரிக்கு மாநில அரசு அழுத்தம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே இப்போ நம்ம இந்த உடான் ஸ்கீம்ல நம்ம புதிய விமான நிலையம் வேணும் என்று கேட்டிருக்கோம். முதல் கட்டமாக மத்திய அரசு ஆய்வு செய்து இடத்தை என்ஓசி வாங்கணும். அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம ஒரு ஒப்புதல் வாங்க வேண்டும். இப்போ அந்த கன்சல்டன்ட் மூலமா இந்த ஃபீஸிபிலிட்டிக்கான எல்லா முயற்சிகளும் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ அது முடிந்த பிறகு மாநில அரசு ஒப்புதலோடு நம்ம இதை மேற்கொள்வோம். முடிஞ்சிருச்சு. 4 வழிச்சாலை பணிகள் வேகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. நடுவில் கொஞ்சம் தட்டுப்பாடுகள் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் வேகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் கூடிய விரைவில் அது முடிப்பதற்கான எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஃபேஸ் மேனர்ல சொல்லி ஒவ்வொரு சாலை முடிய நம்ம ஓபன் பண்ண கோரிக்கை வச்சிருக்கோம். அதையும் நாயை பரிசீலிக்கிறோம் சொல்லியிருக்கிறார்கள். விரைவில் இந்த 4 வழிச்சாலை முடிவுக்கு வரும். இன்னும் ஒரு ஓராண்டுக்குள் முடிவுக்கு வரும். கன்னியாகுமரி மாவட்டம் பொறுத்தவரை இப்போ ஏற்கனவே சுற்றுலாத்தலத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக 2000 கோடி நம்ம கேட்டிருக்கோம். அது மட்டுமல்ல, புற்றுநோயால் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதற்காக ஒரு ரிசர்ச் சென்டர் வேண்டும் என்ற கோரிக்கை ரொம்ப நாளாக இருந்தது. பிளஸ் ஒரு தனி சென்டரும் அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை. அதற்கான நடவடிக்கை எடுத்து கண்டிப்பாக இந்த 2 ஆண்டுகளுக்குள் அதை கொண்டு வரதுக்கு எல்லா நடவடிக்கையும் எடுப்போம். இன்னும் மேம்படுத்துவதற்கு நிறைய இருக்கு. இயற்கை வளமாக இருந்தாலும் சரி, அதே போல எல்லா துறையும் எல்லா அதிகாரிகளையும் சந்தித்து, அதே மாதிரி எல்லா அமைச்சர்களையும் சந்தித்து இதற்கான நிதிகளை திரட்ட எல்லா வேலையும் நடத்திட்டு. அதாவது டபுளிங் ஒர்க் கொஞ்சம் மெதுவாக நடந்து கொண்டு இருக்கிறது. இது சம்பந்தமாக சென்னையில் ஜிஎம் அவர்களை சந்தித்தும் கோரிக்கை வைத்திருந்தோம். ஏன்னா பல கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பல முக்கிய ஸ்டாப்பேஜஸ் எல்லாமே இப்போ ட்ரெயின்கள் நிற்காமல் போய்கொண்டு இருக்கிறது. அதை நிறுத்தி கொண்டு வருவதற்கும் எல்லா ரயில் நிலையங்களும் மேம்படுத்துவதற்கும் டபுளிங் ஒர்க்கை வேகப்படுத்துவதும் நமக்கு சொல்லியிருக்கோம். வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. லேண்ட் அக்விசிஷன்ல கொஞ்சம் தாமதமா இருக்கிற இடத்துல இப்போ அதை வேகப்படுத்தி இருக்கிறது. இப்போ கடைசியாக இந்த கன்னியாகுமரி ஒரு ரயில் பெட்டி குறைத்திருக்காருன்னு சொன்னா அதுக்கு உடனே இப்போதை குறைக்கக்கூடாதுன்ற ஒரு இது வச்சிருக்கோம். இது புது ரயில்கள் கொண்டு வருவதற்கு நம்ம பரிந்துரை பண்ண போது டபுளிங் ஒர்க் இருக்கிறனால புதிய ரயில்கள் வருவது கொஞ்சம் தான். ஆனால் சில மாற்றங்களோடு ஓரிரு புதிய ரயில்கள் வருவதற்கான சாத்தியங்கள் உண்டு. நம்ம எப்பவுமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸா இருக்கட்டும், சென்னை டு கன்னியாகுமரி நாகர்கோவில் அந்த ட்ரெயின் ஆகும், அதை விரைவில் கொண்டு வரும்.
சுற்றுலா மேம்பாட்டுக்காக 2000 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. பட்ஜெட்ல சுற்றுலா மேம்பாட்டு நிதி ஒதுப்பான்னு மத்திய அரசு வந்து மத்திய அரசின் பட்ஜெட் போலும் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கான பட்ஜெட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால வந்து இப்போதைக்கு அவங்களுடைய டார்கெட்டட் ஸ்டேட்ஸ்க்கு தான் வந்து அதிக கொடுத்திருந்தார்கள். இந்த வாட்டி வந்து போன பட்ஜெட்டில் இந்த பட்ஜெட்டில் வந்து தமிழகத்துக்கு வந்து உரிய நிதிகள் வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து தமிழக எம்பிகள் எல்லாருமே வச்சிருக்கோம். இப்போ பரிந்துரைகள் எல்லா எம்பிகளும் பரிந்துரை செய்து இருக்கிறோம். கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். தமிழக எம்பிக்களுடைய கோரிக்கையை மத்திய அரசு ஏற்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதற்கான வந்து முயற்சி நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா வந்து நம்ம எதிர்கட்சின்ற போது வந்து அவங்களுடைய எதிர்ப்பு தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, அந்த எஜுகேஷனல் பாலிசியில கூட பாத்தீங்கன்னா வந்து நமக்கு எதிர்மறையாக தான் அவங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் வந்து மக்களுடைய கோரிக்கை, தமிழகத்தின் கோரிக்கையை வந்து வலியுறுத்தி அது கொடுக்க வேண்டும் என்று கட்டாயமா பண்ண வேண்டும் என்று நம்ம வந்து மத்திய அரசு வலியுறுத்திக்கிட்டே தான் வரும். அமைச்சர்களை பார்த்து மனுக்கள் கொடுக்குறீங்க, மாவட்டங்களுடைய வளர்ச்சி செயலாக்கம் இருக்கா? செயலாட்டம் வந்து ரொம்ப தாமதமாக இருக்கிறது. அதாவது வந்து பணிகள் வந்து ரொம்ப மந்தமாக நடக்கிறது. அதே மாதிரி ஒரு அமைச்சரை பார்த்து அவருக்கு ஒரு அடுத்த ஒரு நடவடிக்கை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அது மிக மெதுவாக தான் செல்கிறது. அதே மாதிரி வந்து அதை வேகப்படுத்த அந்த அதிகாரிகளும் சரி, அமைச்சர்கள் அவர்களும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.